மாமா, நீங்க பண்றதெல்லாம் தப்பு மாமா. உங்களை மாதிரி சொசைட்டில பெரிய அந்தஸ்துல இருக்கிறவங்களுக்கு குடிப்பழக்கம் இருக்கலாம். ஆனா குடிச்சிட்டு ரோட்ல விழுந்து கிடக்கிறது, சொந்த பையனோட சண்டை போடுறது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு மாமா. என்னாலேயே இதை டாலரேட் பண்ண முடியல. எனக்கே இப்படின்னா என் அக்காவை பத்தி கொஞ்சமாவது நினைச்சு பாத்தீங்களா? அவ ரொம்ப பாவம் மாமா. 1000 தான் இருந்தாலும் நீங்க வீட்டை விட்டு வந்திருக்க கூடாது மாமா. என்ன இவ இப்படி பேசுறா? அக்கா வாங்கக்கா. ஓ, இப்பதான் உங்களை பத்தி பேசி மாமாக்கா அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தேன். என்னங்க இது? இந்த வீட்டுக்கு வரதே தப்பு, அதுக்கு மேல இங்க வந்து குடிச்சிட்டு இருக்கீங்க. என்ன பண்றீங்க நீங்க? ஏய், குடிக்கிறது தப்புன்னு சொல்லு. ஆனா இந்த வீட்டுக்கு வந்தது எப்படி தப்பாகும்? அது என்ன தப்புன்னு நான் அப்புறமா சொல்றேன். முதல்ல இங்க இருக்காதீங்க, வாங்க எங்களோட கிளம்பி வாங்க. ஏ, இந்த வீடு வசதியா இருக்குது. அக்கா புருஷன் ரோட்ல கிடந்து அசிங்கப்படக்கூடாதுன்னு நினைக்கிற நல்ல மனசு மாயாவுக்கு இருக்குது. வேற என்ன வேணும்? என்ன பேசுறீங்க? இந்த மாயா எப்படிப்பட்டவ, என்னெல்லாம் பண்ணுவா, இது எல்லாமே உங்களுக்கு தெரியாதா? ஏன் தெரியாது? உண்மையான அன்புக்கும் உண்மையான பாசத்துக்கும் தனக்குன்னு கிடைக்க வேண்டிய உரிமைக்கும் தேடி அலையிற உண்மையான ஆத்மா அது. இத பாருங்க, இந்த மாயா நமக்கு எவ்வளவு துரோகம் பண்ணிருக்கா, அதெல்லாம மறந்துட்டீங்க? இல்ல பொண்ணு, தொலைஞ்சு போனத தொலைஞ்ச இடத்துலயே தேடிட்டு இருக்கிறோம் மாயா. நம்ம தான் அதை தப்பா புரிச்சிட்டு இருக்கோம். இவர் இப்படிதான் பேசுவாருன்னு தெரிஞ்சும் நம்ம இப்படி நின்று பேசிட்டு இருக்கிறது தப்புமா? வாடா, இவ்வளோ நியாயம் பேசுறவன் நியாயமா என்ன பண்ணிருக்கணும்? பார்த்த விஷயத்தை வீட்டுல போய் சொல்லியே இருக்க கூடாது. சரி, சொன்னது வரைக்கும் ஓகே. உங்க அம்மா தம்பி எல்லாரையும் சப்போர்ட்டு கூட்டிட்டு வந்திருக்க, நியாயம் பேசுறான். ஏன்பா ஏன் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, உங்களை இந்த மாதிரி நிலைமையில விட்டுட்டு போக முடியாதுப்பா. தயவு செஞ்சு எங்களோட வாங்க. அவன் சொல்றதாங்க சரி. இத பாருங்க, நமக்குன்னு ஒரு வீடு இருக்கு. அதுவும் இல்லாம நீங்க இங்க வந்து தங்கி இருந்தீங்கன்னா 4 பேரு 4 விதமா பேசுவாங்க. அது மரியாதையாவே இருக்காது, அசிங்கம் ஆயிடும். நீ என்ன மதிக்க மாட்ட, பசங்க என்ன அடிக்க கைய ஓயிட்டு வருவானுங்க, அதெல்லாம் உனக்கு அசிங்கமா தெரியலையா? சரி, நான் அப்படிலாம் பேச மாட்டேன். இது பாருங்க, உங்க இஷ்டம். நீங்க நம்ம வீட்டுல இருங்க, இங்க இருக்கணும்னு முடிவெடுக்காதீங்க. நான் சொல்றத கேளுங்க, எங்க கூட வாங்க. இந்த வீட்லயும் நான் இருக்க கூடாதுன்னா கோயில் வாசல்ல போய் நான் பிச்சை தான் எடுக்கணும். இதேதாமா ரோட்லயும் சொன்னாரு. ஆமாடா, அப்படிதான் நான் சொல்லுவேன். நீ கோச்சிக்கிட்டா உன் மாமனார் வீட்டுல போய் உட்காந்துக்கிற, உங்க அம்மா கோச்சிக்கிட்டா இவன் வீட்டுல போய் உட்காந்துக்கிறா. நான் கோச்சிட்டா மட்டும் கோயில் வாசல்ல போய் பிச்சை எடுக்க கூடாது, இந்த வீட்டுல இருக்க கூடாதுன்னா என்னடா ரூல்ஸ் அது? உங்க ரூல்ஸ் எல்லாம் நான் பிரேக் பண்றேன்டா. இப்ப சொல்றேன்டா, நான் இந்த வீட்டுல தான் இருப்பேன். என்னடா பண்ணுவீங்க? ராஜாராம் முடிவு எடுத்தா முடிவை மாத்திக்க மாட்டான்டா. இந்த வீட்டுல தான் இருப்பான். என்ன பண்ணுவீங்களோ பண்ண போனா. என்னங்க இதை இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க இப்படி மாறி போவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அம்மா, இவங்க முன்னாடி நீங்க ஏமா கண் கலங்கி நிக்கிறீங்க?